எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். நான் வந்து இந்தியன் ரயில்வேஸ், பாரத் கௌரவ் ட்ரெயின், சவுத் ஸ்டார் ரயில் மற்றும் இந்திய சுற்றுலா அமைச்சகம் அங்கீகாரம் பெற்ற டூர் டைம் சார்பாக வந்திருக்கேன். சார் வந்துட்டு பி வெங்கட சுப்ரமணியம், டெப்யூட்டி சீஃப் கமர்ஷியல் மேனேஜர் பேசஞ்சர் சர்வீசஸ். சார் வந்து ஃப்ரம் சதர்ன் ரயில்வே. சார் வந்துட்டு பாலிசியோட டீட்டெயில்ஸ், அதாவது பாரத் கௌரவ் ட்ரெயின்ஸ் 2022 வந்துட்டு ரயில்வே அமைச்சகம் வந்துட்டு உள்நாட்டு சுற்றுலா மேம்பாட்டுக்காக பாரத் கௌரவ் ட்ரெயின்ஸ் பாலிசின்னு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த பாலிசியோட டீட்டெயில்ஸ் வந்து சார் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்து லான்ச் பண்ண போகிற நம்மளோட வர டிபார்ச்சர்ஸ், அதாவது 16 ஜூலையோட டிபார்ச்சரோட டீட்டெயில்ஸ் பற்றி நான் சொல்வேன். ஸோ சார் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாலிசியோட டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாலிசி பாரத் கௌரவ் ட்ரெயின் பாலிசி அப்படிங்கிறது ரயில்வே போர்டுனால 2021 கொண்டு வந்தாங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, இந்த டூர் ஆப்ரேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தே ஹாவ் எ ஸ்ட்ரென்த். அவங்களுக்கு ஹோட்டல்ஸு, லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டு, சைட் சீயிங் கூட்டு போகிறது, அந்த ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது. ரயில்வேக்கு டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது. இவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சராக இப்போது நம்ம ட்ரெயினில் போய் ஒரு இடத்த போய் இப்போது பார்க்குறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 16 ஜூலை ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடங்களை கூப்பிட்டு போகிறாங்க. காசி, கயா, அயோத்தியா, வாரணா, அது நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் நிறைய இடத்துலேருந்து பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இது நம்மளாக தனியாக போனால், ஒரு பேசஞ்சர் போனான்னா தனித்தனியாக டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போய் அங்கே லோக்கல் லாங்குவேஜ் தெரியணும், லோக்கல் சாப்பாடு கிடைக்கணும், அங்கே அகாமடேஷன், அங்கே இருக்கிற கோவில் டைமிங்ஸு, சுற்றுலா இடங்கள் டைமிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சு கூப்பிட்டு போகணும். ஸோ இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தேர் ஆர் ஸ்ட்ராங் பீப்புள் ஹூ ஹாவ் தி ஸ்ட்ரென்த் டு டூ திஸ். இதை எனேபிள் பண்ணுறதுக்காக இந்த பாலிசி 2021 கொண்டு வந்தாங்க. பாரத் கௌரவ் ட்ரெயின் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதன்படி யார் யார் டூர் ஆப்ரேட்டர்ஸ் விரும்புகிறாங்களோ அவங்களாம் ரயில்வேல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரயில்வேல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு செட், அவங்க கேட்குற மாதிரி ரேட் கோச்சஸ் கொடுக்குறோம். எனக்கு இத்தனை ஏசி வேணும், இத்தனை ஸ்லீப்பர் வேணும்னு கேட்டாங்கன்னா அது கொடுக்குறோம். அதுக்கான சார்ஜஸ் அவங்க பே பண்ணுறாங்க. இது வந்து 5 வருஷம், மேக்ஸிமம் 5 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு உண்டு. இந்த 5 வருஷத்துக்கு உண்டான சார்ஜை எவ்ரி 6 மந்த்ஸ் அந்த மாதிரி ஃபிக்ஸட் சார்ஜஸில் கட்டிடுறாங்க. இதுக்கு மேலே அவங்க என்னென்ன டூர் ஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டூரெல்லாம் நாங்கள் எனேபிள் பண்ணி கொடுக்குறோம். ரயில்வேலேருந்து வி எனேபிள் தட் டூர்ஸ். எனக்கு இந்த இடத்துக்கெல்லாம் போகணும், இந்த நாட்களில் போகணும், இந்த மாதிரி இந்த ரூட்டில் போகணும், இங்கெல்லாம் ஸ்டாப்பிங் வேணும், இங்கே சைட் சீயிங்கு, இங்கே பேசஞ்சர் ஏறுறதுக்கு, இங்கே சாப்பாடு ஏற்றுறதுக்கு, இங்கே அதோட வேரியஸ் ஃபீச்சர்ஸ் அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதன்படி அவங்க கேட்குற ஐட்டினரி படி நாங்கள் வந்து அந்த டூர்ஸை எனேபிள் பண்ணி கொடுக்குறோம். வி ஆப்ரேட் த ட்ரெயின்ஸ். அதுக்கு உண்டான எங்கெல்லாம் ஸ்டாப்பிங் கேட்குறாங்களோ அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதுக்கான டைமிங் பண்ணி கொடுக்குறோம். இதன்படி இந்தியன் ரயில்வேலே ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஓட்டினது சதர்ன் ரயில்வே 2022 ஓட்டினோம். இது வரைக்கும் 86 டூரிஸ்ட் ஸ்பெஷல்ஸ் ஓடி இருக்குது. இந்த மாதிரி பாரத் கௌரவ் பாலிசி படி 86 டூரிஸ்ட் ஸ்பெஷல்ஸ் ஓடி இருக்குது. இந்த ட்ரெயின் வந்து 87வது. ஸோ இதுபடி ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 485 ட்ரெயின் ஓடி இருக்கு, எல்லா ரயில்வேயும் சேர்ந்து. சதர்ன் ரயில்வே மட்டும் 86 ட்ரெயின் இது ஓட்டியிருக்கோம். ஸோ இவங்க கேட்குற ரூட்டில் இந்த ட்ரெயின் ஓட்டுறது வந்து ரயில்வே ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பேசஞ்சருக்கு வேண்டிய அப்பார்ட் ஃப்ரம் த ட்ரெயின், அங்கே லோக்கல் சைட் சீயிங், ட்ரெயினில் சாப்பாடு, அங்கே அகாமடேஷன், அங்கே லோக்கல் பஸ் டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறது அந்த டூர் ஆப்ரேட்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் தான் இந்த பாரத் கௌரவ்ங்கிற பாலிசியில் இப்போ இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரெயின் தேர் ஆப்ரேட்டிங். போன வருஷம் இதே மாதிரி போன வருஷம் இதே ஆப்ரேட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லை, நாட் ஒன்லி பிலிகிரிமேஜ் ஸ்பாட்ஸ், காஷ்மீர்லாம் கூட போனாங்க. லாஸ்ட் இயர் சம்மருக்கு காஷ்மீர், சம்மரில் காஷ்மீர் போனாங்க. இப்போ இதுலேயே டார்ஜிலிங் கவர் ஆகுது. அது மாதிரி டூரிஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பிளேசஸுக்கும் போகிறோம். அதே மாதிரி பாக்கி ரயில்வேலேருந்து சதர்ன் ரயில்வேக்கும் நிறைய வராங்க. கல்கட்டாலேருந்து டெல்லி, பாம்பே, அகமதாபாத், குஜராத், வெஸ்ட் பெங்கால், அங்கேருந்துலாம் அங்கேருந்து இதே மாதிரி ஆப்ரேட்டர் தேர் ரன்னிங் ட்ரெயின்ஸ் இதே மாதிரி வராங்க. அதுக்கு நாங்கள் இங்கே எனேபிள் பண்ணி கொடுக்குறோம். ராமேஸ்வரம் போகிறாங்க, மதுரை போகிறாங்க, நம்ம பழனி போகிறாங்க, கொடைக்கானல் போகிறாங்க, திருவாண்டரம் போகிறாங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் அவங்க கேட்குறாங்களோ அந்த மாதிரி எல்லா டூரும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் திஸ். இந்தபடி இதில் பப்ளிக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், இங்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எஸ்பெஷலி ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற தேவைகளை புரிஞ்சுன்னு அது பண்ணி கொடுக்கறதுக்கு இதில் வந்து இவங்க பாஷையை பற்றி கவலைப்பட வேண்டாம், சாப்பாடை பற்றி கவலைப்பட வேண்டாம், அங்கே லோக்கலாக எங்கே போகிறது, எப்படி வருது, இடம் தெரியாது, இந்த கவலைகள் இல்லை. எவ்ரி திங் வில் பி டேக்கன் கேர் பை திஸ் சிஸ்டம். ஸோ
திஸ் இஸ் வின் வின் ஃபார் ஆல் அண்ட் பப்ளிக் ஆல்சோ நல்லா பண்ணாங்க. இது வரைக்கும் இந்த 86 ட்ரிப்பில் கிட்டத்தட்ட 47,000 டூரிஸ்ட்டு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இந்த 86 ட்ரிப்பில் சதன் ரயில்வே ஓட்ட ட்ரிப்பில் மட்டும் 47,000 கிட்டத்தட்ட 47,000 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த பாலிசி பற்றி. இந்த பாலிசி பற்றி யாருன்னா கேட்கலாம். சார், இப்போ இந்த பாரத் ரயில்ல வந்து சதன் ரயில்வேக்கு எவ்வளோ ஒற்றுமை கிடைச்சிருக்கு? அப்ராக்சிமேட்லி இந்த 86 ட்ரெயின் ஓட்டுறதுல 66 கிட்டத்தட்ட 66 கோடி ரூபா வந்து. ஆமாம் சார், 66 கோடி ரூபா வந்து. ஆல் இண்டியா ஃபிகர்ஸ் நான் வாங்கிக்கிறேன், இல்லை ஆல் இண்டியா ஃபிகர்ஸ் என்கிட்ட இருக்கிறது இல்லை. ப்ரொஃபஷன் சாரி சார், நிறைய பேர் இங்கேருந்து தெர் இஸ் ஹியூஜ் டூரிசம் பொட்டன்ஷியல். நிறைய பேர் டிமாண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய சர்க்கியூட் வந்து அயோத்தியா, காசி அங்கே தான் மேக்ஸிமம் போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜோதிர்லிங்கங்களுக்கு போகிறாங்க, சக்தி பீடம்ஸ்க்கு போகிறாங்க. ஆன்மீக சுற்றுலாக்களுக்கு இல்லை, காஷ்மீருக்குலாம் கூட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டூரும் போகிறாங்க. அதிகமாக நீங்கள் கேட்குறத அதிகமாக இருக்குது. ஆன்மீக சுற்றுலா இருக்குது. நிறைய அதர் இது கூட பண்ணுவோம் இல்லையா. கோவா வெக்கேஷன் ஸ்பெஷல்ஸ்லாம் வந்துட்டு கோவா, காஷ்மீர், டார்ஜிலிங், கேங்டாக் இந்த மாதிரி. காஷ்மீர் சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம இன்னும் ஒரு டூர் ஆப்ரேட் பண்ணல காஷ்மீருக்கு. இன்னும் பார்த்து டூரிஸ்ட் ட்ரெயின்ஸ் இந்த டூர் பண்ண வேண்டாம். எந்த ஒரு இப்போ யாராவது காஷ்மீருக்கு இது மாதிரி ஓட்டல் வேணும் தாராளமாக ரயில்வே பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான நீங்கள் கேள்வி போய் புரிஞ்சுக்கிறேன். அதனால எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இது வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல. இப்போ டூர் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி குட். ஆல்வேஸ் எல்லா ட்ரெயின்ஸுமே 80% ஆக்குபென்சியில் தான் போகுது. மினிமம் 80% ஆக்குபென்சி. உங்களுக்கு வந்து இப்போ ஆக்சுவலி இந்த காஷ்மீர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமே நாங்கள் ஒரு டூர் சார்தாமுக்கு ஆப்ரேட் பண்ணோம். சார்தாம்ங்கிறது அங்கே சார்தாம், அதாவது பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரிக்கு ஆப்ரேட் பண்ணோம். இல்லை, பாரத் கௌரவில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா முதல்ல ரைட் யூஸ் நாங்கள் ரயில்வே வாங்குறது அப்படின்னா அந்த கோச்சோட லீஸ் சார்ஜ் இட்ஸ் நாட் லீஸ் சார்ஜ், ரைட் யூஸ் சார்ஜுன்னு வாங்குவோம். இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த ஆப்ரேட்டர்கிட்ட வாங்குவோம். சரியா, ஆப்ரேட்டர் கொடுக்கும்போதே இந்த முதல்ல கொடுத்தது வந்து ஒரு 30% கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். 33% கம்மி எல்லாரும். ஆமாம், கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலான ஓவர் ஹெட் அவங்களுக்கு இருக்கு இல்லையா, அந்த டூர் ஆப்ரேட்டர் நாங்கள் ஸ்டேயிங், ஃபுட், அக்காமடேஷன், லோக்கல் டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் அவங்க சேர்த்து அவங்க சார்ஜ். லாஸ்ட் இயர் பண்ணோம். இந்த வருஷம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணோம். ஆமாம், ஆக்சுவலி தேர்ட் இயர் கண்டினியூஸாக போகுது. இந்த வாட்டி ட்ராவல் ஷெட்யூல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் சார். ஆக்சுவலி என்ன சார், ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட் மீட்டிங் இருக்குது, ரயில்வே போர்ட் மீட்டிங் இருக்குது. அதான் நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்னு சொன்னேன். அதனால தான் சார் பேசி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டீடைல் பண்ணிடுறேன். சொல்லுங்க. அதையும் சேர்த்து இது 87th ட்ரிப்பு. இன்னும் 2 ட்ரிப்பு ஆல்ரெடி இதில் இருக்குது, ஆல்ரெடி கிவன். என்ன பண்ணுவாங்க சார், இந்த மாதிரி டூர் ஆப்ரேட்டர்னு அவங்க ஐட்லைன் கொடுப்பாங்க. இந்த டூர் ஆப்ரேட்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை வந்து எல்லா ரயில்வேலையும் கொடுத்து அந்த டைமிங்ஸு, பிளாட்ஃபார்ம் அவைலபிலிட்டி அந்த எல்லாம் வச்சு அவைலபிலிட்டி வச்சு நாங்கள் போட்டு ஃபைனலைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இன்னும் மொத்தம் 3 இருக்குது. இப்போ இது தவிர 2 இருக்குது. பட் இது ரன்னிங் கண்டினியூஸ் ப்ராசஸ். இல்லை டார்கெட்லாம் அந்த மாதிரி வருஷ கணக்கில் உங்களுக்கு சொல்லணும்னா நாங்கள் 2022 ஆரம்பிச்ச போது 16 வண்டி ஓடி சார். 2022, 22, 23, 23, 24 47 வண்டி ஓடிச்சுங்க. 24, 25 21. இது இந்த வருஷம் 2வது. 25, 24 2வது. அது முதல்ல வந்து we had 4 operators. 5 பேர் இருந்தாங்க. அதில் இப்போ வந்து 2 பேர் தான் இருக்காங்க. ஆப்ரேட்டர்ஸ் 2 பேர். They have their own commercial reasons. They are operating. And நிறைய back end strength நான் சொன்னேன் இல்லையா, back end strength all over India அங்கங்க நல்லா ஸ்டாக back end strength அது இருக்கு. ஆரிட்டல் எப்படி இருக்கு? எவ்வளவு பேர் அதே மாதிரி டேட்டா அதான் 480 ட்ரெயின் ஓடி இருக்கு. எல்லாமே ஆவரேஜா 60 to 70% ஆக்குபென்சி ஆல் ஓவர் இந்தியா இருக்கு. ஆமாம், நீங்கள் ஆப்ரேட்டராக பண்ணணும்னா இதுக்கு பாரத் கௌரவ் ட்ரெயின்ஸ்.comனு ஒரு சதன் வெப்சைட் இருக்குது. இல்லை எங்கள் ஆஃபீஸ்க்கு தான் நாங்கள் எனேபிள் பண்ணி கொடுப்போம். அதில் போய் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
ஒரு லட்சம் 1 lakh. ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் 1 lakh. அது இல்லாமல் டெபாசிட், அது இல்லாமல் இயர்லி அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை வண்டி வேணுமோ, எனக்கு இத்தனை கோச் வேணும், என்னால் மினிமம் 14 கோச் வச்சுக்கணும், 2 பிரேக் வந்து தவிர ஒரு ட்ரெயினை ஓட்டுறதுக்கு. ஸோ அந்த வண்டிக்கான யூசேஜ் சார்ஜ் எல்லாம் கட்டணும். அந்த ரேக் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு 1 கோடி ரூபாய் டெபாசிட். ஸோ இது பேர் கேபிட்டல் இன்வெஸ்ட். அந்த 1 கோடி ரூபாய் டெபாசிட் கட்டணும். இந்த கோச்சுக்கான ரைட் யூஸ் சார்ஜுங்கிறது, அதாவது அந்த வண்டி ஒரு ரேக் ஓட்டுறா இல்லையா, வண்டி ஓட்டுறா இல்லையா, ரைட் யூஸ் சார்ஜ் ரெகுலராக கட்டணும். அப்பார்ட் ஃப்ரம் தி ஐட்னரி ஹாலேஜ் சார்ஜ், ஃபிக்ஸட் ஹாலேஜ் சார்ஜ்னு சொல்லுவோம். வண்டி ஓடும்போது எவ்வளோ தூரம் இப்போ ட்ரிப்பு கொடுக்குறாரு, எவ்வளோ கிலோமீட்டர் வருது, எவ்வளோ நாள் ஓடுது, அதை பொறுத்து அதுக்கான கிலோமீட்டர் பேஸ் சார்ஜ் வாங்கணும். ஸோ அந்த எல்லாம் டீட்டெயிலாக பாலிசியில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆன் போட்டு வேரியபிள் ஹாலேஜ் சார்ஜ் வாங்கணும். ஸோ ஒரு ஆப்ரேட்டர் கூட டெபாசிட் கட்டியிருக்காரு, ஃபிக்ஸட் ஹாலேஜ் சார்ஜ், ரைட் யூஸ் சார்ஜ், வேரியபிள் ஹாலேஜ் சார்ஜ். வண்டி ஓட்டாமல் வச்சுருந்தா அதுக்கு இதுவும் வரும், ஸ்டேபிளிங் சார்ஜும் வரும். அது நார்மல் சார், அது லைக் எனி அதர், லைக் நார்மல் ட்ரெயின் ஓடுது. இங்கேயும் சவுத் சைடில் போகுதுன்னா, இங்கேயும் டெலிவரியும் போகுதுன்னா, தெர் இஸ் வி ஹேவ் வெரி ஏஜ் ஓல்டு பாலிசி ஃபார் அக்கார்டிங் டு கிலோமீட்டர், பேசஞ்சர் கிலோமீட்டர்னு கால்குலேஷன் அதாவது இருக்கும். சேம் திங் அப்ளை சார். பிரைவேட் மூலியமா அந்த டூர் பேசிஸ்லாம் நம்ம டிராவல் பண்ணுறதுக்கும் இப்போ பப்ளிக் பார்ட்னர்ஷிப் போய் ஐஆர்சிடிசி மூலியமா நம்ம டிராவல் பண்ணுறதுக்கும் எந்த அளவுக்கு நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும் சார்? அதாவது ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டூரிசம் போகிற செக்டாருக்கு எங்களால் ஃபுல்லாக சர்வ் பண்ண முடியாது. நான் சொல்லுது புரியுங்களா? முன்னாடி சின்ன தான் பண்ணியிருக்காங்க ரயில்வேல. இந்த நவகிரக கோவிலுக்கு இங்கேருந்து கூட்டு போய் அங்கே தான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்சிவாக கூட்டு, ஆனால் இதுக்கான மார்க்கெட் நிறைய இருக்குது, டிமாண்ட் நிறைய இருக்குது. ஆனால் இது வந்து எண்ட் டு எண்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் தான் அது முடியும். ஸோ வாட் ஐ வுட் சே, ப்ரைவேட்டாக போகிறாங்கன்னா ஒரு சின்ன குரூப் போவாங்க, கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்து ஒரு மாசாக கூட்டிட்டு போகிறாங்க, நிறைய ஒரு 500-600 பேர் சேர்ந்து போகிறாங்க. அதுக்கு வேண்டாம் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் ட்ரெயின் ஜேர்னி இஸ் டெஃபினெட்லி சேஃபர். அது போகிறவங்கலாம் சீனியர் சிட்டிசன்ஸ். ட்ரெயின் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிலிகிரிமேஜ் போகிறவங்கலாம் சீனியர் சிட்டிசன்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு இட் வில் பி வெரி கன்வீனியன்ட். ஸோ தட் வே திஸ் வில் பி டெஃபினெட்லி மோர் கன்வீனியன்ட் அண்ட் மோர். சார் கிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா சார்? டூரிஸ்ட்னால ஒரு சின்ன கேள்வி ரயில்வே தான். ஸோ கோவாவுக்கு வந்து சென்ட்ரல் வந்து ஸ்டேட்டான ட்ரெயின் கிடையாது சார். கொரோனாவுக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஏன் தெரியல மற்ற சர்வீஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டீங்க. கோவா மட்டுமா? கோவாவுக்கு மெயினாக நான் கேட்டு சொல்ல மாட்டேன், என்னோட டொமைன் அது இல்லை. ரைட் சார், தேங்க்யூ. சார் சொன்ன மாதிரி 2021 இன்ட்ரடியூஸ் பண்ண பாலிசி இது, உள்நாட்டு சுற்றுலா மேம்பாட்டுக்காக. அந்த பாலிசி படி இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பாரத் கௌரவ் ட்ரெயின் ரெஜிஸ்டர் பண்ண ட்ரெயின் வந்துட்டு பிஜிடி நம்பர் 06903/04. இட் இஸ் சவுத் ஸ்டார் ரயில், எம்என்சி ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட், கோயம்புத்தூர் பேஸ்ட். இவங்க தான் வந்து இந்த பாரத் கௌரவ் ட்ரெயினில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ண சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்க கூட வந்து நாங்கள் டூர் டைம்ஸ், இன் அசோசியேஷன் வித் டூர் டைம்ஸ், வி ஆர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் ரெகக்னைஸ்ட் டூர் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நாங்கள் வந்து இந்த சர்க்கியூட்ஸ், தீம் பேஸ்ட் டூரிஸ்ட் சர்க்கியூட்ஸ், பில்கிரிமேஜ் சர்க்கியூட்ஸ் வந்து லாஸ்ட் 22 ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதன்படி வந்துட்டு we have operated almost 40. This is our 40th departure. இப்போ கிளம்புறது வந்து நம்ம எங்களோட 40th departure. Almost 20,000 passengers we have catered to, and we have traveled more than 2,20,000 kilometers, rail kilometers we have traveled. ஸோ இந்த பாலிசி படி, இந்த சர்க்கியூட்ஸ் படி நம்மளோட அடுத்த டிபார்ச்சர் வந்துட்டு ஆடி அமாவாசை சக்தி பீட் யாத்ரா, which is departing on the 16th of July வந்து டிபார்ச்சர் இது. இதில் வந்துட்டு போர்டிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை, திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சி, போத்தனூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட், காட்பாடி, பெரம்பூர், கூடூர், நெல்லூர், ஓங்கூர், சிராலா, விஜயவாடா, இது வரைக்கும் போர்டிங் பாயிண்ட்ஸ். அதாவது பயணிகள் வந்து இந்த எல்லா போர்டிங் பாயிண்ட்ல ஏறிக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரெஸ் நோட்டில் வந்து டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துரும். இதெல்லாம் வந்துட்டு என்னென்ன கவர் பண்ணுறாங்க, இந்த டூர் ப்ரோக்ராமில் என்னென்ன கவர் பண்ணுறோன்னா, பூரி, புவனேஸ்வர், கொனாரக், கொல்கட்டா, காமாக்கியா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சக்தி பீட், வெரி ரேர் டு விசிட் காமாக்கியா. இங்கேருந்து ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு டூர் ஆப்ரேட்டர் வந்து காமாக்கியாவுக்கு ஒரு டூர் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறது ரொம்ப ரேர். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சக்தி பீட் அது காமாக்கியா. அது இல்லாமல் வந்து கயாவில் வந்துட்டு ஆடி அமாவாசை அன்னைக்கு பிண்ட பிரதானம் பண்ணுறோம். அங்கே வந்து தர்ப்பணம் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி வந்துட்டு மொத்தம் 600 பேருக்குமே, ட்ரெயினில் இருக்கிற 600 பேருக்குமே வந்துட்டு வி கிரியேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்த பிண்டதானம் பண்ணுறதுக்கு, தர்ப்பணம் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வி கோ டு காஷி, அயோத்தியா, அப்புறம் பிரயாக்ராஜில் வந்து திரிவேணி சங்கம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும். இப்போ இந்த ட்ரெயினில் என்ன ஸ்பெஷல், என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் வந்துட்டு இட்ஸ் ஃபுல்லி எக்யூப்ட் ஃபார் டூரிஸ்ட்.
சிசிடிவி கேமராஸ் இருக்குது சேஃப்டி செக்யூரிட்டிக்கு. அது இல்லாமல் வந்துட்டு பிஏ சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒரு ஆர்ஜி ஒருத்தர் கூடவே இருப்பாங்க டு என்டர்டெயின் த பேசஞ்சர்ஸ். காலையில் பக்தி பாடல் போடுறதுக்கு, அடுத்த வர ஸ்டேஷன்ஸ் என்னன்னு சொல்கிறதுக்கு, அப்புறம் அதோட புராணங்கள் எல்லாமே சொல்கிறதுக்கு வந்துட்டு கூடவே ஒருத்தர் ட்ராவல் பண்ணிட்டே வருவாங்க. பேசஞ்சர்ஸ் வந்து எங்கேஜாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு எல்லா கோச்சுக்குமே வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க. ஏன்னா ட்ரெஸ் பாசர்ஸ் வந்து உள்ள அலோடு இல்லை. டூரிஸ்ட் மட்டுமே பயணிக்கிற ஒரு ட்ரெயின் இது. ஸோ அவங்க வந்துட்டு அதை பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போது இறங்கி சுற்றி பார்க்குற இடத்துல வந்துட்டு அவங்க எல்லா லக்கேஜுமே கேரி பண்ண தேவை. அதனால தான் வந்து சீனியர் சிட்டிசன் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறோம். ஏன்னா லக்கேஜ் வந்து தூக்க தேவையில்லை. லக்கேஜ் வந்துட்டு நீங்கள் வண்டியிலே வச்சுக்கலாம். அன்னைக்கு அந்த 2 நாளைக்கு தேவையான என்ன துணிமணியோ அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஹோட்டலுக்கோ சைட் சீயிங் பாயிண்ட்டுக்கோ போயிட்டு வண்டிக்கு ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ அது வந்து இதில் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லை. இது இல்லாமல் வந்துட்டு கோச்சுக்கு வந்து 4 சர்வீஸ் பர்சன் இருப்பாங்க. நம்ம வந்துட்டு பேக்டு ஃபுட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்குறதில்ல. வண்டியில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு பேண்ட்ரி கார் இருக்குது. இட்ஸ் இண்டக்ஷன் பேஸ்ட் பேண்ட்ரி கார். 700,000 பீப்புள் வரைக்கும் கேட்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பேண்ட்ரி கார். ஸோ வி ப்ரொவைட் அன்லிமிட்டெட் சவுத் இந்தியன் ஃபுட் ஆன் த சீட். ஹாட் ஃபுட்டு, அதாவது சாம்பார் ரசம் கூட்டு பொரியல், ஃபுல் மீல்ஸ். பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே 2-3 ஐட்டம் வரும், டின்னர் 2-3 ஐட்டம் வரும். ஸோ ஹவு இட் ஸ்டார்ட்ஸ் த டே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, காலையில் பெட் காஃபிலேருந்து உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் சூப், லஞ்சு, அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ், நைட்டு 7:30 டின்னர், நைட் வந்து 10 மணிக்கு பாதாம் பால் கொடுத்துட்டு பாட்டு போட்டு தூங்க வச்சுருவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஜேர்னி. ட்ரெயின் ஜேர்னி வந்து சீனியர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. இது இல்லாமல் வந்துட்டு இப்போ போகிற இடத்துல என்ன வசதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன்லேயே வந்துட்டு உங்களுக்கு பஸ்ஸு, கார், ஆட்டோ அவங்க கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் ஏசி இருக்குது, செகண்ட் ஏசி இருக்குது, தேர்ட் ஏசி இருக்குது, ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்குது. அவங்க கேட்டகரிக்கு ஏற்றபடி நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி அங்கே ரெடியாக இருக்கும். பஸ்ஸில் ஏறுறோம், வி கோ டு த ஹோட்டல் வந்து ரூம் ரெடியாக இருக்கும். அங்கே ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கலாம், சைட் சீயிங் பண்ணிக்கலாம். இல்லை வி கோயிங் டைரக்ட்லி டு த டெம்பிள், இல்லை ஒரு சைட் சீயிங் ஸ்பாட்டுக்கு போகிறோன்னா டேரெக்டாக அங்கே போய் விசிட் பண்ணிவிட்டு ட்ரெயினுக்கு ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து கோச்சுக்கு ஒரு டூர் மேனேஜர் இருப்பாங்க, பஸ்ஸுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க. கைட் பண்ணுறதுக்கு, எங்கே போகிறோம், என்ன பார்க்குறோம் எல்லாமே கைட் பண்ணுறதுக்கு, என்ட்ரி டிக்கெட் எடுத்து கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ட்ரெயின். இதில் வந்துட்டு இந்த யாத்ரா வந்துட்டு வி ஹேவ் 2 டிபார்ச்சர்ஸ் இன் த சேம். ஸோ ஒன் இஸ் டார்ஜிலிங் கேங்டாக், பூரி கொல்கட்டா, டார்ஜிலிங் கேங்டாக் வந்து இஸ் another பேக்கேஜ் that we offer in the same train. அதுவுமே டிபார்ச்சர் வந்து 16 ஜூலை, இதே சேம் போர்டிங் பாயிண்ட்ஸ். இது வந்துட்டு ஒன் வேர்டு பை ட்ரெயின், ரிட்டர்ன் வந்து பை ஃப்ளைட். they fly from Bagdogra வந்து they fly back to their home town. ஸோ இதான் சார் அரேஞ்ச்மெண்ட். இதில் வந்துட்டு 33% வந்து ரயில்வே அமைச்சகம் வந்து சப்சிடி கொடுத்து போக ஃபேர் தான் இருக்குது. உங்களுக்கு ஃபேர் ஸ்லீப்பர் கிளாஸ், அதாவது ஸ்டார்டிங் ஃபேர் வந்து 27,000 rupees, 27,000 ஆல் இன்க்ளூசிவ் ஃபேர். இதில் வந்து சாப்பாடு, அகாமடேஷன், ட்ரான்ஸ்ஃபர், ஸ்பெஷல் ட்ரெயின், ஃபுட் எல்லா சர்வீஸுமே இன்க்ளூட் ஆன ரேட் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து 27,000, பட்ஜெட் 3AC வந்து 36,700, கம்ஃபர்ட் 3AC வந்து 44,050, செகண்ட் ஏசி வந்துட்டு 53,500, ஃபர்ஸ்ட் ஏசி வந்து 59,750 பர் பர்சன். இதில் வந்து உங்களுக்கு தனி ரூம். மொத்த பேசஞ்சர் கோச்சஸ் 11 சார். ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி, 3 செகண்ட் ஏசி, 5 தேர்ட் ஏசி, 2 ஸ்லீப்பர் கிளாஸ். ஆமாம், ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி, 3 செகண்ட் ஏசி, 5 தேர்ட் ஏசி, 2 ஸ்லீப்பர். இதில் நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி டீமே ஆல்மோஸ்ட் ஒரு 100 பீப்புள் இருப்பாங்க வண்டியில். கோச்சுக்கு ஒரு 3 பேர் சர்வீஸுக்கு, செக்யூரிட்டி, கோச் மேனேஜர்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட். Total cost of the operation that varies sir, depends on the occupancy. இப்போ it goes with 500 தான், the expenses cost of operation is different. உங்களுக்கு 600 போச்சுன்னா அந்த cost of operation differs. Railway is a fixed charge that we pay every quarterly, then yearly once. அப்புறம் ரன்னிங் கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு ரேட் வரும் எவ்ரி டிபார்ச்சர். 5 இயர்ஸ்க்கு ஒரு முறை அக்ரிமெண்ட். 5 இயர்ஸ்க்கு ஒரு அதாவது ஏதாவது டூர் லிமிட் இருக்காது, ஒரு டைம் கிடையாது, நம்ம எவ்வளோ வேணால் ஆப்ரேட் பண்ணலாம். 5 இயர்ஸ். ஆமாம், லாஸ்ட் ஃபினான்ஷியல் வி ஆப்ரேட்டட் 18 டிபார்ச்சர்ஸ். 18. இது வந்து டிஃபர்ஸ் ஆன் த சீசன் சார். இப்போ திடீர்னு ஒரு 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 பொலிட்டிக்கல் இம்பாக்ட் நடக்குது அப்படின்னா பேசஞ்சர்ஸ் இப்படி லிட்டில் ரிலக்டன்ட் இல்லையா ட்ராவல் பண்ணுறது ரிலக்டன்ட். ஏன்னா மேக்ஸிமம் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் இட்ஸ் குரூப் மாஸ் டூர், 30 பேர் 40 பேர் இல்லை, ஆல்மோஸ்ட் 500 பீப்புள் ஒன்றா போகிறாங்கன்றப்போ அது கொஞ்சம் ரிலக்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரெயின்ஸ் எஃபெக்ட் ஆகும். இல்லை நாங்கள் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறோமோ அதை கொடுத்துருவோம். பேஸ்ட் அந்த மற்ற ரயிலோட டைமிங்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன டைமிங்ஸோ அது கொடுத்துருவோம். ஐஆர்சிடிசி. ஆமாம், எம்என்சி ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஐஆர்சிடிசி.
மீதி 2 பிரைவேட் அவங்க தான் இல்லை. அவங்க இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இங்கே உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணனும் இந்த ஆமாம் இல்லை அது நான் வரும் அதுக்கு. பிகாஸ் இந்த ப்ரோக்ராமோட டிக்கெட்டிங் வந்துட்டு உங்களுக்கு வேறு எங்கேயுமே புக் பண்ண முடியாது. ஜென்ரலாக இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இல்லை ஜென்ரலாக நம்ம ட்ரெயின் டிக்கெட் பண்ணுறதுல பண்ண முடியாது. இங்கேருந்து யூ கேன் ஒன்லி புக் ஆன் www.tourtimes.in அந்த வெப்சைட்லையும். அண்ட் யூ கேன் கால் அவர் ஹெல்ப்லைன் நம்பர் 7305858585. இதில் மட்டும்தான் வந்து இதோட புக்கிங்ஸ் வரும்.